விநாயக பெருமானுக்கு ஏன் தோப்புக்கரணம் போடுறோம் தெரியுமா? அதுக்கு ஒரு கதையே இருக்கு. விஷ்ணு பகவான் காத்தல் தொழில புரிய சில ஆயுதங்கள் தேவைப்பட்டது. அதுல ஒண்ணுதான் சக்கராயுதம். அந்த சக்கராயுதத்தை போர்ல ததிசி என்ற முனிவர் மேல ஏவ சக்தி எழுந்து திரும்ப வந்துருச்சான். அதிர்ச்சி அடைந்தவர் ஒரு வலிமையான ஆயுதம் தேவை அப்படின்னு சிவனை வழிபட போனாராம். வாசல்ல இருந்த விநாயக பெருமான வணங்காமலே உள்ள போயிட்டாராம். அதனால அவர் மேல கோபத்துல இருந்தாராம் விநாயகர். இதை அறியாத விஷ்ணு பகவான் சிவபெருமான நோக்கி 1000 தாமரை மலர்களை அர்ச்சனை செஞ்சு சஹஸ்ர நாமத்தை சொல்லி வணங்கினாராம். இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் முன்பொரு சமயம் ஜலந்தராசுரன் என்ற அரக்கனை மாய்க்க தம் கால் நகங்களால உருவாக்கிய சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு பகவானுக்கு கொடுத்தாராம். அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வெளியே வந்தவர் விநாயக பெருமான் வழிமறைத்து அவருடைய ஆயுதத்தை விழுங்கிட்டாராம். அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு பகவானோ என்ன மன்னிச்சிருங்க, உங்களை வணங்காதது தப்புதான் அப்படின்னு 4 கரங்களையும் 2 காதுகளால பற்றி கொண்டு உட்கார்ந்து எழுந்தாராம். அப்பதான் உருவாச்சான் இந்த தோப்புக்கரணம். இது பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்ததுனால விநாயக பெருமான் சிரிச்சாராம். அப்ப சக்கராயுதம் வெளியே வந்துதான் அவரு ஆசியும் கொடுத்தாராம். இப்படி தோப்புக்கரணம் போட்டதுனால விநாயகர் மகிழ்ந்த